ஏழாவது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். 24. ஸோ ஏழாவது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். பெரிய திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ஏழாவது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் மன்யதே மாமபுத்தயः பரம் பாவம் அஜானந்தோ மம வ்யயம் அனுத்தமம். மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். அவ்யக்தம் தோன்றாத, வியக்திம் வியக்தித்துவம், ஆபன்னம் அடைந்த, மன்யந்தே எண்ணுகின்றனர், மாம் என்னை, அபுத்தய சிற்றறிவு உடையோர், பரம் பரம பாவம் நிலையை, அஜானந்த அறியாமல், மம எனது, அவ்யயம் அழிவற்ற, அன்னுத்தமம் மிகவும் உயர்ந்தது, என்னை பக்குவமாக அறியாத அறிவற்ற மனிதர்கள் கிருஷ்ணர் எனப்படும் பரமபுருஷ பகவானாகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர். அவர்களது சிற்றறிவினால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயற்கையை பற்றி அவர்கள் அறியார். பொருளுரை: தேவர்களை வழிபடுவோர் சிற்றறிவுடையோர் என்று ஏற்கனவே கூறப்பட்டது. இங்கே அருவவாதிகளும் அவ்வாறே வர்ணிக்கப்படுகின்றனர். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் முன்பு தனது தனிப்பட்ட உருவத்துடன் இங்கே பேசிக் கொண்டுள்ள போதிலும் அறியாமையின் காரணத்தால் இறைவனுக்கு உண்மையில் உருவம் கிடையாது என்று அருவவாதிகள் வாதிக்கின்றனர். ராமானுஜாச்சாரியாரது குரு பரம்பரையை சேர்ந்த மாபெரும் பக்தரான யமுனாச்சாரியார் இது சம்பந்தமாக மிகவும் பொருத்தமான பதம் ஒன்றினை அவர் கூறுகிறார். துவாம் ஷீல ரூப சரித்தை பரம பிரக்ருஷ்டை சத்வேன சாத்விகதாய பிரபலைச்ச சாஸ்திரை பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைச்ச நைவாசுர பிரகிருத்திய பிரபவந்தி போத்தும். எம்பெருமானே, வியாசதேவர் நாரதரை போன்ற பக்தர்கள் உம்மை முழுமுதற் கடவுளாக அறிகின்றனர். பல்வேறு வேத இலக்கியங்களை புரிந்து கொள்வதன் மூலம் உமது குணம், ரூபம், லீலைகளை அறிய முடியும். அதன் மூலம் நீரே பரமபுருஷ பகவான் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் உள்ள அபக்தர்களான அசுரர்கள் உம்மை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் உம்மை புரிந்து கொள்ள இயலாதவர்கள்.
வேதாந்தம், உபனிஷத் மற்றும் இதர வேத நூல்களை விவாதிப்பதில் அவர்கள் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருப்பினும் பரமபுருஷரான உம்மை புரிந்து கொள்வது அவர்களுக்கு சாத்தியமல்ல. ஸ்தோத்திர ரத்னம் 12. மக்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயாம் சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगणललिता श्रीविशाखावितं च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांत नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण. நம்ம ஸ்ரீல பிரபுபாதோட பிரணாம மந்திரம் பாடும் பொழுது நிர்விசேஷ சூன்யவாதிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும். ஸோ ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். நிர்விசேஷ சூன்யவாதி. இந்த உலகத்தில் நிறைய பேர் பகவான் அப்படின்னாலே ரூபமே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதான் நிர்விசேஷா. விசேஷானா விசேஷமானதுன்னு அர்த்தம், குவாலிட்டிஸ். நிர்விசேஷானா ஒரு குவாலிட்டியும் கிடையாது. பகவான்னா சும்மா ஏதோ பகவான், அவர் குணங்கள் கிடையாது, அவருக்கு ரூபம் கிடையாது. நிர்விசேஷா. அடுத்த வார்த்தை சூன்யவாதி. உலகத்தில் சில பேர் எப்படி பேசுவாங்கன்னா, ஒரே ஒரு வாழ்க்கை, இறந்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு லைஃப் தான், ஒன்று லைஃப் ஒன்றும் கிடையாது, இப்படி பேசுகிறவங்களும் இருக்காங்க. இது ரெண்டுமே தப்பு தான். ஸோ சில பிரபுபாதோட பிரணாம் மந்திரம் எப்படி வரும்னா நிர்விசேஷ சூன்யவாதி. இது ரெண்டும் உடைக்கணும். இது ரெண்டுமே தப்பு. வேதத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி சொல்லப்படலை. ஆனால் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ஈரோட்லேயே நிறைய பேர் இருக்காங்க. ஈரோட்லேயே பகவான் அப்படின்னால அவருக்கு சும்மா கடவுள்னு ஒருத்தர் பேர் சொல்கிறோமே தவிர ரூபமே கிடையாது அப்படின்னு பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா, ஒன்று அறியாமை, ஒன்று ரெண்டாவது சரியான குருகிட்ட போய் படிக்கலை. அவங்க சரியான குருகிட்ட போய் படிக்கணும். பகவத்கீதையில் கிருஷ்ணா அப்படி பேசணும். பகவத்கீதை வேதத்தின் சாரம், மொத்த வேதத்தோட சாரம் தான் பகவத்கீதா. பகவத்கீதையில் கிருஷ்ணர் அப்படி சொல்லலை. ஏன் இன்னைக்கு பார்க்குற ஸ்லோக்கா கிருஷ்ணரே அப்படி தான் சொல்கிறார். அவ்யக்திம் வியக்திம் ஆபன்னம். தமிழில் டிரான்ஸ்லேஷன். முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர். கிருஷ்ணர் அப்படிதான் சொல்றார். மக்கள் அப்படி நினச்சிக்கிறாங்க. அவருக்கு ரூபமே ஒன்று கிடையாது, அதுக்கப்புறம் அவருக்கு ரூபம் வந்தது, ஆனால் கடைசியில் ஒரு ரூபமே கிடையாது. இப்படி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர் படிக்கும் பொழுது யமுனாச்சாரியரோட ஸ்லோகம் அதில் வருது. யமுனாச்சாரியார்னா ராமானுச்சாரியருக்கு முன்னாடி இருந்தவர். ஆக்சுவலி அவர் குருன்னு கூட சொல்லலாம். யமுனாச்சாரியர்
அவர் அந்த ஸ்தோத்திர ரத்தினால இந்த ஸ்லோகம் எழுதியிருக்கார். அவர் கிளியராக எழுதுகிறார், பகவானை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா ஈவன் நமக்கு அறிவிருந்தால் கூட பார்த்தாரு. நான் நல்லா சமஸ்கிருதம் படித்து நல்லா புரிஞ்சுக்குவேன்னு அப்படியெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. பகவான் அப்படி கிடைக்க மாட்டார். அவர் அப்படி கிடைக்க மாட்டார்னு பகவானே பகவத்கீதையில் ஒரு இடத்த சொல்லியிருக்கார். நாஹம் வேதே ந தபசா. கிருஷ்ணரே சொல்கிறார், வேதங்கள் எல்லாம் படித்தவங்க நான் என்னை புரிஞ்சுக்க முடியாதுன்னு கிருஷ்ணரே சொல்கிறார், பகவத்கீதையில் இருக்கு. ஸோ பகவானை புரிஞ்சுக்கணுன்னா என் அறிவை உபயோகித்து நான் புரிஞ்சுக்குவேன், இல்லை தியானம் பண்ணி புரிஞ்சுக்குவேன், தான தர்மங்கள் பண்ணி புரிஞ்சுக்குவேன் அப்படின்னா முடியாது. ஆனால் அதுக்காக இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, பண்ணித்தான் ஆகணும். ஆனால் அப்படி பண்ணால் புரிஞ்சுக்க முடியும்னா முடியாது. அப்புறம் எப்படி தான் புரிஞ்சுக்க முடியும்னா, நீங்கள் பிரபுபாத் எழுதுகிறார், பகவானோட அனுக்கிரகத்தில் தான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம சக்தியாலாம் புரிஞ்சுக்க முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். பகவான் அனுக்கிரகம் ஒரு தூய பக்தரோட அனுக்கிரகத்தில் தான் புரியும். இப்போ சில பேர் நினைக்கலாம், நான் ஏங்க அவரை புரிஞ்சுக்கணும், நான் பாட்டு இருக்கனே, நான் ஏன் பகவானை புரிஞ்சுக்கணும், இப்படி சில பேர் கேள்வி கேட்கலாம். பட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். காரணம், இந்த உலகத்தை அவர் தான் படைக்கிறார். இந்த உலகத்தை படைக்கிறது அவர். அவரை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு எனக்கு புரியும். இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமே கிடைக்காது. இம்பாசிபிள், கிடைக்காது நமக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு செல்ஃபோன் இருக்குது. அந்த செல்ஃபோன் நான் உபயோகிச்சா தான் எனக்கு ஒரு உபயோகம். புது செல்ஃபோன்னு தராங்க, அதை நான் உபயோகிக்கணும் எனக்காக, அப்போ தான் எனக்கு ஒரு பயன் இருக்குது. ஆனால் அந்த செல்ஃபோன் எப்படி உபயோகிக்கணும்னு நான் தெரிஞ்சுக்க முடியும்னா, அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா, தயாரிக்கிறாங்க, அவங்க சொன்னபடி கேட்டால் தான் எனக்கு தெரியும். இந்த உலகத்தை பகவான் தான் மொத்தம் படைக்கிறார். இந்த உலகம் இயங்குற நம்ம புரிஞ்சுக்கணும். உலகம் எப்படி இயங்குதுன்னு அர்த்தம்னா ஏதோ இந்த செடி கொடி அது மட்டும் நான் சொல்லலை. ஈவன் நாம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறோம், நம்ம குழந்தைங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் யார், இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன், என் வாழ்க்கையிலே இது நடக்குதுன்னு நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நான் புரிஞ்சுக்கணும். நான் தான் உலகத்தை புரிஞ்சுக்கணும்னா இது ஒன் ஆஃப் த பாயிண்ட். நிறையா இருக்குது, இது ஒன் ஆஃப் த பாயிண்ட். இது புரிஞ்சுக்கலைன்னா இந்த உலகத்தில் எனக்கு வாழ தெரியாது, இம்பாசிபிள். அப்போ பகவானை புரிஞ்சுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் யார், அவர் என்ன பண்ணுறார், கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார். முன்னாடி வருது, அவர் கிருஷ்ணரே சொல்கிறார், அவரை பற்றின ஆக்டிவிட்டீஸ், செயல்கள், அவரோட செயல்பாடு புரிஞ்சுக்கணும்னு அவரே சொல்கிறார் பகவத்கீதையில். ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவத்தா. கிருஷ்ணரே சொல்கிறார், நான் எப்படி தோன்றேன், கர்மா என்னோட செயல்கள் என்ன, தத்துவத்தா உண்மையாக ஒழுங்காக புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறார். கிருஷ்ணரே புரிஞ்சுக்கணுங்கிறார். அது நம்ம புரிஞ்சுக்கலைன்னா என் வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதை நான் புரிஞ்சுக்கணும். அப்போ பகவான் சொல்கிறது புரியும் பொழுது நம்ம சுற்றியில் என்ன நடக்குதுன்னு புரியும். இல்லை நம்ம எதுவும் புரியாது. உண்மையை சொல்லப்போனால் இது உபநிஷத்தில் சொல்கிறாங்க, ஒரு மிருகம் மாதிரி தான் நாமளும் வாழ்ந்துட்டுருப்போம். எக்ஸாக்டாக என்ன நமக்கு துணி போட்டிருக்கோம் அது போடல, அவ்வளோதான். தவிர மிருகம் மாதிரி தான் நாமளும் வாங்குவோம். ஏதோ சாப்பிட்றோம், தூங்குறோம், இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கோம். தர்மே நஹி பசுபீஹி சமானா அப்படின்னு உபநிஷத்தில் சொல்கிறாங்க. தர்மே நஹி, இந்த பகவத்கீதை அந்த தர்மம் இல்லையா, பசு அப்படின்னா ஒரு ஆனிமல், ஒரு விலங்கு, சமானா விலங்கு மாதிரி தான் வாழணும். இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ கிருஷ்ணர் இங்கே கிளியராக சொல்கிறார், அவர் ரூபமே இல்லைன்னு நிறைய பேர் பேசுகிறவங்க இருக்காங்க, அவங்க புத்தி கம்மியானவங்க தான். அது மட்டும் இல்லாமல் தேவர்களை பகவான் நினச்சாலும் அவங்களும் புத்தி கம்மியானவங்க தான். தேவர்கள் வேறு, பகவான் வேறு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஏற்கனவே நம்ம போன வாரம் பார்த்துருக்கோம். ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்கிறார்,
அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பல வழி கிடையாது. அது பக்தின்ட்டார். கிருஷ்ணரே சொல்கிறார், பக்தியமாம் அபிஜானாதி யாவன் ஜஸ்சாஸ்மி தத்வதா தத்தோமாம் தத்வதோ ஜ்ஞாத்வா விஷதே ததனந்தரம். கிளியராக கிருஷ்ணர் சொல்கிறார், பக்தியமாம் அபிஜானான்னு புரிஞ்சுக்கணும். அந்த கடைசி லைன் சொல்கிறாரு, விஷத்தே ததனந்தரம். அப்படின்னா கிருஷ்ணரே சொல்கிறார், அவரை பற்றின விஷயம் எல்லாம் மிஸ்ட்ரிங்கிறார். மிஸ்ட்ரின்னா புதிரான ரொம்ப மிஸ்ட்ரி, அவ்வளோ ஈஸி கிடையாது. பகவான் சம்பந்த விஷயங்கள் உண்மையிலே மிஸ்டீரியஸ் தான். இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. அதுக்குள்ளே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். இதெல்லாம் உண்மை. இது பகவத்கீதை கிருஷ்ணரே சொல்கிறார். அது புரியும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். உண்மை தெரியும் போது எப்பவும் மனுஷன் சந்தோஷமாக இருப்பான். ஏன் இது நடக்குது, என் வாழ்க்கையில் ஏன் நடக்குது, சுற்றி ஏன் நடக்குது புரியும். நல்லா புரியும்போது அவங்களுக்கு சொல்யூஷனும் புரிஞ்சிடும். அது எப்படி சொல்யூஷன் புரிஞ்சிடும். ஜஸ்ட் லைக் மெடிக்கல் ஃபீல்டில் நான் அதில் தான் இருக்கேன், அதனால் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு மனுஷனுக்கு வியாதி என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு நிவாரணம் கண்டுபிடிச்சாலும். இந்த வியாதின்னு தெரிஞ்சிச்சா நிவாரணம். இது வியாதியை கண்டுபிடிக்க முடியும்னு வைங்க, மருந்து எங்கே போய் கொடுக்க முடியாது. டயக்னோஸ் நல்லா பண்ணியாகும். ஸோ பகவத்கீதை படிக்கும்பொழுது நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சிடும். எனக்கு நல்லா தெரிஞ்சிடும், அதுக்கு சொல்யூஷனும் தெரிஞ்சிடும். ஏன்னா கிருஷ்ணர் அந்த புத்தியும் கொடுப்பேன். அப்போது அந்த ஆத்மா சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேரை படிக்கிறீங்களா? வேதாந்த இலக்கியங்களை கற்பதால் மட்டும் முழுமுதற் கடவுளை அறிய முடியாது என்று பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. முழுமுதற் கடவுளுடைய கருணையால் மட்டுமே அவரது வியக்தித்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் தேவர்களை வழிபடுவோர் மட்டும் சிற்றறிவு படைத்தவர்கள் அல்ல. பகவானின் வியக்தித்துவத்தை புரிந்து கொள்ள இயலாமல் உண்மையான கிருஷ்ண உணர்வு சற்றுமின்றி வேதாந்தம் மற்றும் வேத இலக்கியங்களை பற்றிய மனக்கற்பனைகளில் ஈடுபட்டுள்ள அபக்தர்களும் சிற்றறிவு படைத்தவர்களே என்று இப்பதத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஓகே. ஸோ இந்த வேதங்கள் ரொம்ப வாஸ்ட். நம்ம நினைக்கிற மாதிரி இன்றைக்கி உட்காந்து புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னொன்று, வேதம் படிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி, அது தகுதி. யார் வேணாலும் வேதம் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. சில பேர் பேசுவாங்க, ஏன் வேதம் படித்தா என்னன்னு. இது சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா தெரியும் நினைக்கிறேன், நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் எழுதணும், கிளியர் பண்ணணும். அவங்க தான் தகுதி இருக்குது. நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறதுனால எனக்கு தகுதி வந்துடுச்சுன்னு கிடையாது. நான் ஆசைப்படலாம், ஆனால் ஆசை தகுதி கிடையாது. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் தகுதி இருக்குது. அது மாதிரி இந்த வேதம் அப்படிங்கிறது வேதத்திலே இருக்குது. எல்லாரும் படிக்கிறதுக்கு தகுதியெல்லாம் கிடையாது. அது படிக்கணும்னாலும் சில தகுதி இருக்குது. இந்த குணம் இருந்தால் தான் படிக்கணும், இல்லை படிக்கக்கூடாது. ஜஸ்ட் லைக் கவர்மெண்ட்னு கொடுக்காது. இல்லைங்க எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை இருக்குது, எங்களோட காசு இருக்குது, இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க சீட்டு. தகுதி இருக்கான்னு கேட்பாங்க, அப்புறம் தான் சீட் கொடுப்பாங்க. அது மாதிரி வேதம் அது மாதிரி தான். ஸோ இந்த வேதம் கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், அதில் ரொம்ப வாஸ்ட். அதில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக தான் புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுக்காக தான் புராணங்கள் ஒன் சயின்ஸ் யார் வேணாலும் படிக்கலாம். வேதம் அப்படி கிடையாது. புராணங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 3ஆக பிரிப்பாங்க. சத்வகுணத்தில் இருக்கிறவங்க ஒரு 6 புராணம் படிக்கலாம், ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க ஒரு 6 புராணம் படிக்கலாம், தமோ குணத்திலுங்க ஒரு 6 புராணம் படிக்கலாம். அங்கே அந்த மாதிரி 3ஆக பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் வேதம் அப்படி இல்லை, அது வேறு மாதிரி. ஸோ சில பேருக்கு இதுவும் கஷ்டம். இத்திஹாசம் அதுவும் கொடுக்குறாங்க. வியாசர் இத்திஹாசங்கள் இருக்கிறார். இத்திஹாசம் ராமாயணம் மகாபாரதம் யாருனாலும் படிக்கலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அப்பவும் மனுஷனுக்கு புரியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ கிருஷ்ணா கடைசியில் அந்த மகாபாரதத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பகவத்கீதா தான். இந்த பகவத்கீதா யார் வேணாலும் படிக்கலாம். பாகவத புராணம் யார் வேணாலும் படிக்கலாம். அவங்களுக்கு இந்த தகுதி இருக்குன்னு அவசியம் கிடையாது. இது என்ன சொல்ல போனால், இந்த பகவத்கீதா பாகவத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது யார் வேணாலும் படிக்கலாம்.
இவங்க தான் படிக்கணும், அவங்க படிக்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா இந்த பகவத்கீதையாட்டும் பாகவதமாட்டும் ஒரு குரு தேவை. குருன்ட்டு தான் போய் படிக்கணும், புரியாது. ஸோ இந்த பகவத்கீதையில் வேதத்தில் இருக்கிற எத்தனையோ விஷயம் இருந்தாலும் அதோட சாரம் கொடுத்துட்டார். இந்த பகவத்கீதா பாகவதம் ஒன்றும் சுலபமாக புரிஞ்சுக்கணுன்னா அஃப்கோர்ஸ் குரு தேவை. கிருஷ்ண நாம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது பகவானே பண்ணது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பகவத்கீதா பாகவதம். இது புரிஞ்சுக்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார் ஆக்சுவலி. ஆனால் இதே நான் வேதம் படிக்கணும்னா ரொம்ப டஃப். சமஸ்கிருதம் தெரியணும், கிராமர் தெரியணும், குரு வேணும், படிக்கிறணும் டைம் கிடையாது. இப்போல்லாம் இப்போ இருக்கிற பிஸி ஸ்கெட்யூலில் உட்காந்து படிக்க டைம் கிடையாது. கிருஷ்ணா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா கொடுத்துட்டார். ஸோ இந்த வேதத்தில் இதெல்லாமே நிறையா இருக்குது. இந்த பகவத்கீதா படிக்கலின்னு என்ன ஆகுனா ஒரு பெரிய ஆபத்து எங்கே வரும்னா கோல் ஆஃப் லைஃப் நமக்கு தெரியாமல் போயிடும். வாழ்க்கையோட லட்சியம் தெரியாமல் போயிடும். அங்கே தான் மாட்டுவாங்க எல்லாரும். இது உண்மை. பகவத்கீதை படிக்கணும்னா வாழ்க்கையின் லட்சியம் தெரியாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நல்லா பணம் சம்பாதிக்கணும், ஒரு 10 ஜெனரேஷன் சொத்து சேர்த்துக்கிறேன், ஊரில் என்னென்ன புகழணும், நான் பெரிய ஆளாக இருக்கணும், இதுதான் கோல் ஆஃப் லைஃபை எடுத்துக்குவாங்க. வேதம் சொல்லுது அது மாதிரி பைத்தியக்காரத்தம் ஒன்று கிடையாதும்பாங்க. இது பகவத்கீதையிலையும் வரும், அது பைத்தியக்காரத்தம். ஸோ இந்த பகவத்கீதை படித்தா மட்டும்தான் இந்த கோல் ஆஃப் லைஃப் தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் பகவத்கீதை படிக்காமல் நிறைய பேர் வேதம் படிக்கிறாங்க. ஆனால் கோல் ஆஃப் லைஃப் அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. அவங்க வெரி டிஃபிகல்ட். கோல் ஆஃப் லைஃப் வெரி சிம்பிள். கிருஷ்ணரே சொல்கிறார், அவர் தான் கோலுன்ட்டார். மாமேகம் சரணம் விரஜா. கிருஷ்ணர் சொல்கிறார், எங்கள்கிட்ட சரணாதி பண்ணணும், இதுதான் கோல் ஆஃப் லைஃப். முடிச்சிட்டார் கிருஷ்ணா. எனவே நெக்ஸ்ட் பார்க்கலாம். பூரண உண்மை அருவமானது எனும் கருத்தை உடையவர்கள் அபுத்தய, பூரண உண்மையின் இறுதி நிலையை அறியாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பரமனை பற்றிய உணர்வு அருவ பிரம்மனில் தொடங்கி பரமாத்மா நிலைக்கு உயர்வு பெறுகிறது. ஆனால் பூரண உண்மையின் இறுதி சொல் பகவான் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. நவீன கால அருவவாதிகள் இவர்களை விட மேலும் சிற்றறிவு படைத்தவர்கள். ஏனெனில் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என உறுதியுடன் கூறிய அவர்களது தலை சிறந்த முன்னோரான சங்கராச்சாரியரையே அவர்கள் பின்பற்றுவதில்லை. எனவே பரம உண்மையை அறியாத அருவவாதிகள் கிருஷ்ணர் தேவகி வசுதேவரின் புதல்வர் மட்டுமே, அல்லது ஓர் இளவரசர், அல்லது பலம் பொருந்திய ஒரு சாதாரண ஜீவாத்மா என்று கருதுகின்றனர். இதுவும் பகவத்கீதை பதம் 9.11 கண்டிக்கப்பட்டுள்ளது. அவஜானந்தி மாம் மூடா மானுசீம் தனும் ஆஸ்ரிதம். முட்டாள்கள் மட்டுமே என்னை சாதாரண மனிதராக கருதுவர். ஓகே, ஸோ இதில் படித்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆதிசங்கராச்சாரியரே அவரே இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், நாராயண பரோவியக்தாத். இது சொன்னது ஆதிசங்கர். ஸோ அந்த ஆதிசங்கர் சொல்கிறார், நாராயண பரம்பொருள், அவர் நம்ம மாதிரி மனிதன் கிடையாது, பரம் வியக்தா. அந்த வியக்தான பர்சன்னா நபர். அந்த நாராயணன் நம்பர் 1 நபர் அவர் தான் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். ஆனால் ஆதிசங்கரரை ஃபாலோ பண்ணுறவங்க அது பண்ணுறதில்ல. அதுதான் பிரபுபாதம் வந்துடுறார். ஸோ உங்களுக்கு பல தடவை மேபி கிளாஸில் கேட்டிருக்கலாம், ஆதிசங்கரோட கன்க்ளூஷன்னா முடிவு பஜகோவிந்தம். அவர் கடைசியில் பஜகோவிந்தம் தான் சொன்னார், அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. அது கிளியராக சொல்லிட்டார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட்ட மாட்டேன், கோவிந்தான்னு சொல்லு, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த வேதத்தில் இருக்கிற கிராமர் அதெல்லாம் படிக்க வேண்டான்னு அந்த அதிலே வரும். அதிலே ஒரு சொல்ல சம்பிராப்தே சன்ஹீதே காலே அப்படிலாம் வரும். இப்போ உட்காந்து இந்த கிராமர்லாம் படிக்க வேணாம். கிராமர்னா இலக்கணம் அதெல்லாம் படிக்க வேணாம், டைம் கிடையாது, கோவிந்தான்னு சொல்லிக்கோ அப்படின்ட்டு ஆதிசங்கர் அவர் சொல்லியிருக்கார். ஆனால் நிறைய பேர் ஏன் தெரியல பஜகோவிந்தத்தை விட்டாங்க, முன்னாடி சொன்ன விஷயம்லாம் பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அவரோட கன்க்ளூஷனே பஜகோவிந்தம் தான், ஆதிசங்கர். ஸோ
அந்த நாராயணன் தான் பரம்பொருள்னு அவர் சொல்கிறார். அண்ட் ஆதிசங்கரர் யாருன்னா உங்களுக்கு தெரியும், சாக்ஷாத் சிவன் தான், லார்ட் சிவா தான் ஆதிசங்கர். அவர் சொல்கிறார் நாராயணான்னு, அப்போ நாமளும் சொல்லி ஆகணும். அவர் சொல்கிறார், ஆதிசங்கர் சொல்கிறார், சிவபெருமான் சொல்கிறார், நாராயண பரம்பொருள். ஸோ அவர் சொல்கிற இந்த கோவிந்த நாம சொன்னால் தான் புரியும், இன்னும் புரியாது. ஓகே, நெக்ஸ்ட் அது படிக்கணும். உண்மை என்னவென்றால் பக்தி தொண்டு ஆற்றாமல் கிருஷ்ண உணர்வினை விருத்தி செய்யாமல் யாரும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. பாகவதம் 10.14.29 இதனை உறுதி செய்கின்றது. அதாபித்தே தேவ பதாம்புஜத்வய பிரசாத சேஷானு கிரகீத ஏவகி ஜானாதி தத்துவம் பகவன் மகிம்னோ நச்சான்ய ஏகோ அபிசிரம் விஷின்மன். எம்பெருமானே, உமது தாமரை திருவடிகளின் கருணையை ஒருவன் சிறிதளவு பெற்றால் அவன் உமது வியக்தித்துவத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பரமபுருஷ பகவானை பற்றி கற்பனை செய்பவர்கள் பல வருடங்களாக தொடர்ந்து வேதங்களை படித்தாலும் உம்மை அறிய இயலாதவர்கள் ஆவர். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரது ரூபம், குணம் அல்லது நாமத்தின் மகிமைகளை மனக்கற்பனைகளாலும் வேத இலக்கியங்களை விவாதிப்பதாலும் புரிந்து கொள்ள முடியாது. அவரை பக்தி தொண்டினால் மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகாமந்திர உச்சரிப்புடன் தொடங்கக்கூடிய கிருஷ்ண உணர்வில் பூரணமாக ஈடுபடும் போது பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணரது உடல் இந்த ஜட இயற்கையினால் ஆனது என்றும் அவரது லீலைகள், அவரது ரூபம் மற்றும் அனைத்தும் மாயை என்றும் பக்தி அற்ற அருவவாதிகள் எண்ணுகின்றனர். இத்தகு அருவவாதிகள் மாயாவாதிகள் என்று அறியப்படுகின்றனர். இவர்கள் இறுதி உண்மையை அறியாதவர்கள். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ராமராகட்டும் கிருஷ்ணராகட்டும், இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க ஒரு ஹை கிளாஸ் பர்சனாலிட்டி அப்படின்னா ஒரு உயர்ந்த நபர் அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க. அது தப்பு தான். அவங்க பகவான், ராமர் பகவான், கிருஷ்ணா பகவான், சிம்பிள். நிறைய பேர் ராமாயணம் படிப்பாங்க, இல்லை மகாபாரதம் படித்து அவங்க ஏதோ ராமரும் கிருஷ்ணன் நம்ம மாதிரி நினச்சிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நம்ம மாதிரி இருப்பாங்க, செயல்கள் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு போனீங்கன்னா இந்த கிண்டர் கார்டன், எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ், அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் ஏன் பெருசாக எழுதுவாங்க போர்டில். அந்த டீச்சர் நம்ம எழுதும் பெருசாக ஏன் எழுதும். அந்த அம்மா ஏன் அப்படி எழுதுனா அந்த குழந்தைங்கள்லாம் தெரிஞ்சுக்காங்க எழுதுன்னு தவிர அந்த அம்மாவுக்கு ஏபிசிடி தெரியாமலாம் கிடையாது. அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். குழந்தைங்களுக்காக பெருசாக ஏன்னு எழுதி மெதுவாக சொல்லுவாங்க. குழந்தைங்களை கற்றுக்கிறதுக்காக அந்த அம்மா அப்படி பண்ணுவாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். அது மாதிரி கிருஷ்ணராகட்டும் ராமராகட்டும் சில செயல்கள் பார்த்தா நாம் செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அது எல்லாமே மிஸ்ட்ரி தான். மிஸ்ட்ரினா புதிர் தான். இதெல்லாம் நம்ம புரியாது. அஃப்கோர்ஸ் குருகிட்ட போனால் தான் புரியும். அவங்க செய்கிற செயல்கள்லாம் ஏன் ராமர் அப்படி செஞ்சார், ஏன் கிருஷ்ணா அப்படி செஞ்சார், எல்லாம் காரணங்கள் இருக்குது. அவங்க நம்ம மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ சினிமாலேயும் இந்த டிவிலையும் அவங்க ஏதோ அழுகிற மாதிரி கஷ்டப்படுற மாதிரிலாம் காட்டுவாங்க. அவங்களாம் கஷ்டப்பட்டதே கிடையாது. பகவானில் கஷ்டப்படுற மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. லீலா அது. அதனால அதில் லீலா, கிருஷ்ண லீலா, ராமலீலான்னு சொல்லுவாங்க. நாம் செய்கிறதெல்லாம் லீலா கிடையாது, கர்மா. நாம் செய்கிறத கர்மாவில் போயிடும், அவங்க செய்கிறது லீலாவில் வரும். ஸோ அவங்க செய்யக்கூடிய செயல்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் நினைப்பாங்க ராமர் தப்பு பண்ணிட்டார், கிருஷ்ணர் தப்பு பண்ணிட்டாருன்னா அவங்க தப்பே பண்ணல. இது பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்கிறார், நமாம் கர்மானி லிம்பந்தி நமே கர்ம ஃபல ஸ்பிருஹா. கிருஷ்ணர் சொல்கிறார், எனக்கு கர்மானே ஒன்று கிடையாது அர்ஜுனா அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், நாம் ஒரு வேலை செஞ்சோம்னா அது கர்மா இருக்கும். பகவான் அவர் செயல் கர்மாலாம் இருக்காது. ஆனால் நாம் ஒரு செயல் செஞ்சோம்னா அது எதிர்விளைவெல்லாம் இருக்குது. எந்த செயல் செஞ்சாலும் ஈவன் மனசளவில் தப்பாக நினச்சா கூட ஓகே, அஃப்கோர்ஸ் கலியுகத்தில் அது கர்மா இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் மனசில் எதாவது நினச்சோம்னா அது ரொம்ப சீக்கிரமாக செயலில் வந்துடும்.
ரொம்ப ஜாக்கிரதையாக கர்மா வந்துடும். பட் கிருஷ்ணராகட்டும் ராமராகட்டும் அப்படி கிடையாது. அவன் நம்ம மாதிரி மனிதனும் கிடையாது, பார்க்குறக்க மனிதன்மா இருப்பாங்க. அது பகவத்கீதையில் அவரே சொல்கிறார், அவஜானந்தி மா மூடா. அவஜானந்தின்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மூடர்கள் புரியாது, எங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே கிருஷ்ணரே சொல்கிறார். ஸோ அது புரிஞ்சுக்கணுன்னு அந்த பொருளூரில் பிரபுபாத் எழுதுகிறார், அந்த கிருஷ்ண நாம, அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லத்தான் புரியும். நாம சங்கீர்த்தனம் தவிர வேறு வழி கிடையாது. அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க, நாம சொல்லியா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதுதான், வேறு வழி இல்லை. சுகதேவ கோஸ்வாமி இப்படி தான் சொல்கிறார் பாகவத்தில், கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா. இது உண்மை. இது ஒரு பெரிய தோஷம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்குது. ஒரு பெரிய தோஷம் என்னன்னா, நமக்கு புரிஞ்சுக்கிறதே பெரிய கஷ்டம். சட்டம் புரியாது நமக்கு. மேபி நான் இங்கே உட்காந்து பேசுனாலும் எனக்கு புரியுதுன்னு நினச்சிக்கிறேன். நான் எனக்கு ஒன்றும் புரியல, ஜஸ்ட் கேட்டது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது புரியுறது ரொம்ப கஷ்டம். இது சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், இந்த கலியுகம் பூரா தோஷம்தான், சட்டுன்னு புரியாது. ஸோ கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா, கிருஷ்ண கீர்த்தனை பண்ணிக்கோ, வேறு வழி இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் பாட்டில் 20ஆம் பதம் மிக தெளிவாக கூறுகின்றது, காமைஸ்தைஸ்தர் ஹிருதஜானா பிரபத்தியந்தே அந்நிய தேவதா. காம இச்சையினால் குருடானவர்கள் பல்வேறு தேவர்களிடம் சரணடைகின்றனர். பரமபுருஷ பகவான் மட்டுமின்றி பல்வேறு தேவர்களும் உள்ளனர் என்பதும், அத்தகு தேவர்களுக்கென குறிப்பிட்ட லோகங்களும் பகவானுக்கென குறிப்பிட்ட லோகமும் உள்ளது என்பதும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 23ஆம் பதத்தில் கூறப்பட்டுள்ளபடி, தேவான் தேவ யஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாம் அபி. தேவர்களை வழிபடுவோர் தேவர்களுடைய பல்வேறு லோகங்களை அடைகின்றனர். பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் கிருஷ்ணலோகத்தை அடைகின்றனர். இக்கருத்து தெளிவாக கூறப்பட்டிருப்பினும் அருவவாதிகள் கடவுள் உருவமற்றவர் என்றும் இந்த உருவங்கள் அனைத்தும் கற்பனையானவை என்றும் கூறுகின்றனர். கீதையை படித்ததிலிருந்து தேவர்களும் அவர்களது லோகங்களும் அருவமானவை என்று தோன்றுகின்றதா? நிச்சயமாக தேவர்களும் சரி, பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரும் சரி அருவமானவர்கள் அல்ல. அவர்கள் அனைவரும் நபர்கள். பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். அவருக்கு சொந்த வாசஸ்தலம் உண்டு. அதுபோல தேவர்களுக்கும் தலங்கள் உண்டு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சில பிரபுபாத் எழுதுகிறார், சில பேர் இன்றைக்கி பேசுகிறவங்க இருக்காங்க, யாரை கும்பிட்டாலும் ஒன்று தான், ஒரே இடத்துக்கு தான் போக போகிறோம், இப்படி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வேதம் எங்கேயுமே ஒத்துக்கலை. பகவத்கீதையில் அப்படி ஸ்லோகமே கிடையாது. கிருஷ்ணா கிளியராக சொல்கிற, தேவரில் வழிபட்டால் தேவர்களுக்கு லோகத்துக்கு தான் போவாங்க, கிருஷ்ணர் வழிபட்டால் கிருஷ்ணர் லோகத்துக்கு போவாங்க. இதுக்கு ரெண்டு வித்தியாசம் என்னன்னா, தேவர்கள் இருக்கக்கூடிய லோகங்கள், தென் அந்த தேவர்களும் தேவர்களோட லோகங்கள் எல்லாமே அழிஞ்சிடுவோம். இப்போ பிரம்மா இருக்கான்னா பிரம்மா அழிஞ்சிடுவார். அவர் மரணம் இருக்குது அவருக்கு. பிரம்மாவுக்கு மரணம் இருக்குது. பிரம்மா இருக்கக்கூடிய லோகம் பிரம்ம லோகா, அந்த லோகமும் அழிஞ்சு போயிடும். இது பிரம்மாவே சொல்கிறார். ஆனால் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய லோகம் அழியாது, அது வைகுண்டா, அது அழியவே அழியாது. ஆனால் மற்றதெல்லாம் அழிஞ்சிடும். அப்போது யார் தேவர்கள் வழிபடுறாங்களோ கடவுள் நினச்சி, அவங்க தான் லெஸ் இன்டெலிஜென்ட், சிற்றறிவு, அவங்களுக்கு அறிவு கம்மி அப்படின்னு கிருஷ்ணரே சொல்கிறார். ஏன்னா அழிய போகுது. எப்படி அழிய போகுது, அங்கேயும் போகிறேங்கிற கிருஷ்ணா, அங்கேயும் போகிறேன். ஸோ அப்போது புத்திசாலி அப்படிங்கிறவர் எது அழியாதோ அங்கே போக பார்க்கணும். எது அடைஞ்சா ஓகே, எந்த பொருள் நாம் அடையிறோமோ அந்த பொருள் அழியக்கூடாது. எது அழியவே அழியாதோ அதை நான் அப்டைன்னா அது அடையணும். அதுதான் புத்திசாலித்தனம். இப்போ உதாரணத்துக்கு 100 கோடி இருக்கும் எனக்கு இருக்குன்னு வைங்க, கண்டிப்பாக அந்த 100 கோடி நான் என்ஜாயும் பண்ண முடியாது, எல்லாமே அழிஞ்சிடும். நாமளும் விட்டுரும், அதுவும் போயிடும். பேரு புகழ் இருக்குது, அதுவும் அழிஞ்சிடும். பேரு புகழ் அழிஞ்சிடும், அப்படியே ஒன்றும் இருக்காது.
உதாரணத்துக்கு இன்றைக்கி யாராவது இன்றைக்கி இருக்கிற ஒரு 10 வயசு பையனும் 5 வயசு பையன்ட்டு போய் எம்ஜிஆர்னு சொல்லுங்கள், தெரியாது. எம்ஜிஆர்னு நமக்கு தெரியாது. மேபி ஒரு 40 வயசு முன்னாடி அப்போல்லாம் எம்ஜிஆர் நல்லா தெரியும், இப்போ யாருக்கும் தெரியாது. அப்போ அவரோட புகழ் அப்படியே அழிஞ்சுக்கிட்டு போகுது, அவ்வளோ அழிஞ்சிடும், எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிற எது அழியாதோ அதை அப்டைன் பண்ணு, அது அடையணும், அதுதான் புத்திசாலித்தனம். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே எது அழியுமோ அது அடைய பார்க்குறாங்க, அது புத்திசாலித்தனம் கிடையாது. அதான் கிருஷ்ணர்னு சொல்கிறார், காமை சேஸ்தர் ஹிருதக்ஞானா பிரபத்யந்தே அந்நிய தேவதா. புத்தி கம்மி, தேவர்களை சரணாதி பண்ணுறான், ஐயோ அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்க, இவன் அடைஞ்சது பூராமே அழிஞ்சிடும், அது புத்திசாலித்தனம் கிடையாதுங்கிறார் கிருஷ்ணா. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல 2nd சாப்டரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் யாரும் அழிய மாட்டோம், ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு என்ன வேணும்னா கிருஷ்ணா தான் வேணும், வேறு எதுவும் தேவையில்லை. ஆனால் இப்போ நமக்கு அது தெரியல. ஸோ பகவத்கீதை தேவைப்படுது. நெக்ஸ்ட் பேரா. எனவே இறுதி உண்மை அருவமானது உருவம் அடையாளம் காண்பதற்கே எனும் நிர்விசேஷ கருத்து உண்மைக்கு புறம்பானதாகும். உருவம் அடையாளம் அல்ல என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தேவர்களது ரூபங்களும் பரமபுருஷரது ரூபமும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடியவை என்றும், பகவான் கிருஷ்ணர் சச்சிதானந்தமயமானவர், நித்தியமான ஆனந்த அறிவுடையவர் என்றும் நாம் பகவத்கீதையிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் பரமபூரண உண்மை இயற்கையிலேயே பூரண ஆனந்தம் உடையவர், ஆனந்தமயோ அபியசாத் என்றும், எல்லையற்ற மங்களகரமான குணங்களின் இருப்பிடம் அவரே என்றும் வேதங்களும் உறுதி செய்கின்றன. தான் பிறப்பற்றவன் அஜ என்ற போதிலும் தனது விருப்பப்படி தோன்றுவதாக பகவான் கீதையில் கூறுகிறார். இத்தகு உண்மைகளே நாம் பகவத்கீதையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை. பரமபுருஷ பகவான் எவ்வாறு அருவமாக இருக்க முடியும் என்பது நமக்கு புரிவதில்லை. கீதையின் வார்த்தைகளை பொறுத்தவரை அருவவாதிகளின் அடையாள கொள்கை பொய்யானதாகும். பரமபூரண உண்மையான பகவான் கிருஷ்ணருக்கு ரூபமும் தனித்தன்மையும் உண்டு என்பது இப்பதத்திலிருந்து மிகவும் தெளிவாகிறது. ஸோ இப்போ அவர் படித்த பேரால் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சச்சிதானந்தா அப்படின்னு ஒன்று படித்தார். ஆக்சுவலி நம்ம எல்லாம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுமே எப்பவுமே சச்சிதானந்தா தான். அப்படின்னா எப்பவுமே எட்டர்னல், நிரந்தரமாக இருப்பாங்க. நம்ம எல்லோரும் நிரந்தரமாக இருப்போம். மேபி இந்த உடலில் இருக்க மாட்டோம், பட் நிரந்தரமாக நம்ம இருப்போம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வேண்டிய நபர் நம்ம எல்லோரும், எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். அதனால தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் டிசைர், காமன் ஆசை என்னென்னா சந்தோஷமாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது, காமன் ஆசையாக. ஏன் அப்படின்னா ஆத்மாவோட இயற்கையான குணம் அது சந்தோஷமாக தான் இருக்கணும். நம்ம எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆனால் நான் இல்லையே அப்படின்னு உள்ள நமக்கு ஒரு கேள்வி வருது. அப்படின்னா நான் எங்கேயோ தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். அதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறேன், என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் மிஸ்டேக் இருக்குது, என்னோடய புரிதலில் மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லோரும் சச்சிதானந்தான்னு தான் சொல்கிறாங்க. ஆனந்தானா எப்பவுமே ஆனந்தமாக இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். பட் ஏன் இல்லை அப்படிங்கும்போது பகவத்கீதை படித்தா தான் புரியும். நான் ஏன் அப்படி இல்லை, நான் தான் எங்கேயோ தப்பு பண்ணிகிட்ருக்கேன். அது பகவத்கீதை படிக்கும்போது தெரியும் எங்கே நான் மிஸ்டேக் பண்ணுறேன். ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் மிஸ்டேக் இருக்குது. எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், பட் இல்லை. ஜஸ்ட் லைக் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஆரோக்கியம் இல்லைன்னா நான் எங்கேயோ தப்பு பண்ணுறேன். சாப்பிடக்கூடாது, சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட வேண்டி சாப்பிடாமல் இருக்கலாம், எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறேன். ஸோ ஆரோக்கியம் போகுது. இன்னொரு பாயிண்ட் அவர் படித்தார், பகவான் ஒரு நபர், தேவர்களும் நபர் தான், நாமளும் நபர் தான். பகவானுக்கு ஒன்று இல்லை அப்படின்னாலும் ஒரு பகவான் கிடையாது. சில பேர் சொல்ல பகவானுக்கு ரூபம் கிடையாதுன்னா அப்புறம் ஒரு பகவானே கிடையாது. பகவான் அப்படின்னாலே எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கிறவங்க தான் பகவான். பகவான், பகானா ஐஸ்வர்யங்கள், வான்னா பொசஸர், பொசஸர்னா உடையவர். எல்லா ஐஸ்வர்யங்களும் யாருக்கு இருக்கோ அவங்க தான் பகவான். அவருக்கு ஒன்று கிடையாதுன்னு ஒரு பகவான் கிடையாது.
பகவான் எல்லாமே இருக்கணும், ரூபம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா அவர் எப்படி பகவான்னு சொல்ல முடியும்? அவருக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு இருக்க ரூபம் அவருக்கு இல்லைன்னா, இப்போ எனக்கு இருக்கிறது அவருக்கு இல்லைன்னா அப்போ ரொம்ப இன்ஃபீரியர் மாதிரி, ஏதோ கீழே இருக்கிற மாதிரி பேசுகிறான். அது பைத்தியக்காரத்தான். ஸோ கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், அவர் சொல்கிறார், அவர் இடத்துக்கு அவரே வர சொல்கிறார். மேபி நீ போக போக வரும். ஏன்னா அவர் இருக்கிற இடம் இந்த வைகுண்டா அழியாத ஒரு இடம், அது அழியாது. அங்கே வரணும்னு அவரே சொல்கிறார் பகவத்கீதை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோக்கா பார்க்கலாம். 25. நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய அயோகமாயா சமாவிருத்தா மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜமவ்யயம். மொழிபெயர்ப்பு: சிற்றறிவுடையோருக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை. நான் எனது அந்தரங்க சக்தியால் கவரப்பட்டுள்ளேன். எனவே நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன் என்பதை இவர்கள் அறிவதில்லை. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகா. இன்றைக்கி நிறைய பேர் கிருஷ்ணா தேவகிக்கு பிறந்தார், யசோதைக்கு பிறந்தார், ராமர் கௌசல்யாவுக்கு பிறந்தார், இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஜென்ரலாக அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பாருங்கள், அஜம்ங்கிற வார்த்தை அவரே யூஸ் பண்ணுறார். அஜம்னா அவருக்கு பிறப்புன்னு ஒன்று கிடையாது பகவானுக்கு. அந்த வார்த்தை அவரே யூஸ் பண்ணுறார். எனக்கு பிறப்பே இல்லை அர்ஜுனாங்கிற. நம்மக்கிட்ட ஜென்ரலாக பேசும்போது யசோதைக்கு பிறந்தார், தேவகிக்கு பிறந்தார் பேசுவாங்க. ஆனால் அவர் நம்ம மாதிரி ஜன்னம் கிடையாது. பகவானுக்கு பிறப்பே ஒன்று கிடையாது. இட்ஸ் ஆல் லீலா. இது பாகவதம் ஒழுங்காக படித்தா மட்டும்தான் புரியும், என்ன புரியாது. பகவானுக்கு பிறப்புனே ஒன்று கிடையாது. புத்தி இல்லாதவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அவர் பிறந்தார் இல்லை. அந்த வார்த்தையை இந்த ஸ்லோகத்தில் யூஸ் பண்ண. ஒன்று கிருஷ்ணர் சொல்கிறார், நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய. சில பேர் கேள்வி கேட்பாங்க, நான் கடவுளை கண்ணில் பார்க்கணும், எனக்கு காட்டு அப்படின்னு. இந்த ஸ்லோகா வச்சு கிருஷ்ணர் சொல்கிறார், முட்டால் என்னை பார்க்க முடியாதுட்டார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? தமிழில் மூடோயம் நாபிஜானாதி. மூடோன்னா முட்டாள், என்னால் புரிஞ்சுக்க முடியாது, பார்க்க முடியாது. கிருஷ்ணர் சொல்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரைம் மினிஸ்டர் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னு வைங்க. இப்போ ப்ரைம் மினிஸ்டர் பார்க்கணுன்னா பிஎம்ஓ, ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே நான் அப்ளிகேஷன் கொடுக்கணும். நான் அப்ளிகேஷன் கொடுக்கறனால என்னை பார்க்கல விட்டுற மாட்டான். அவங்க ரிஜெக்டும் பண்ணலாம். நீ ஒன்றும் பார்க்க தேவையில்லை, அப்படியே ஓடி இருப்பான். அது அவங்க இஷ்டம். நான் அப்ளிகேஷன் கொடுக்கறனால அவங்க எனக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரிஜெக்டும் ஆகும். ஸோ அப்படின்னா அந்த ப்ரைம் மினிஸ்டர் அந்த ரைட் இருக்குது, பகவானுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அவர் யாருக்கு தர்ஷனம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு தான் தர்ஷனம் கொடுப்பார், எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்க மாட்டார். ஸோ கிருஷ்ணரே சொல்கிறார், நான் தெரிய மாட்டேன். ஸோ யாராவது இந்த மாதிரி சேலஞ்சு பண்ணுறாங்கன்னா பைத்தியக்காரதமாக பேசுகிறது. நீங்கள் உள்ளூர் எம்எல்ஏவை பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. பகவானை பார்க்கணுன்னா சில தகுதி நமக்கு வேணும், சும்மாலாம் பார்க்க முடியாது. ஸோ கிருஷ்ணர் கிளியராக சொல்கிறார், யோகமாயா சமாப்திருத்தா. அவரோட யோகமாயா சக்தி யூஸ் பண்ணி மறைச்சிருவார். கிருஷ்ணர் உள்ளிருந்தே மறைச்சிருவார். அப்படியே ஒரு கட்டர் மாதிரி போட்டுருவார். ஸ்க்ரீன் புரியாது, நமக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ பகவத்கீதா படிக்கும்பொழுது அந்த ஸ்க்ரீன் எடுத்துருவார், புரிய வைப்பார். இந்த ஸ்லோகா வெரி இம்பார்ட்டண்ட். இந்த அந்த மொழிபெயர்ப்பு பொருள். கிருஷ்ணர் இவ்வுலகில் இருந்தபோது அவர் அனைவரின் கண்களுக்கும் புலப்பட்டார். அப்படி இருக்கையில் அவர் அனைவருக்கும் தோன்றுவதில்லை என்று எவ்வாறு கூற முடியும் எனும் வாதம் எழலாம். ஆனால் உண்மை என்னவெனில், அவர் தன்னை எல்லாருக்கும் வெளிப்படுத்துவதில்லை. கிருஷ்ணர் இங்கே இருந்தபோது அவரே பரமபுருஷ பகவான் என்பதை ஒரு சிலரே புரிந்து கொள்ள முடிந்தது. குரு வம்சத்தினரின் சபையில் கிருஷ்ணரை தலைவராக தேர்ந்தெடுத்ததை எதிர்த்து சிசுபாலன் பேசிய போது கிருஷ்ணரை ஆதரித்த பீஷ்மர் அவரே முழுமுதற் கடவுள் என்று பிரகடனம் செய்தார். அதுபோலவே கிருஷ்ணர் மட்டுமே பரமபுருஷர், அனைவரும் அல்ல என்பதை பாண்டவர்களும் வேறு சிலரும் கூட அறிந்திருந்தனர். பக்தர் அல்லாதவர்களுக்கும் சாதாரண மனிதனுக்கும்
அவர் வெளிப்படுவதில்லை. எனவே அவரது தூய பக்தர்களைத் தவிர அனைவரும் அவரை தங்களைப் போன்ற சாதாரண நபராக கருதுகின்றனர் என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார். அவர் தனது பக்தர்களுக்கு மட்டுமே ஆனந்த பெருங்கடலாக காட்சியளிக்கிறார். ஆனால் அறிவற்ற அபக்தர்களுக்கு அவர் தனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளார். ஸோ சில பிரபுபாத் பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார். உண்மையில் நீங்கள் மகாபாரதம் படித்தீங்கன்னா இதெல்லாமே வரும். கிருஷ்ணர் பல பேர் பார்ப்பாங்க, ஆனால் எல்லாரும் கிருஷ்ணா பகவான் தெரியாது. துரியோதனுக்கு தெரியாது. ஆக்சுவலாக துரியோதனும் கிருஷ்ணர் 2 பேர் சம்பந்தி. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல. அவங்க 2 பேர் சம்பந்தி. ஆக்சுவலி அவங்க பையனை இங்கே கொண்டு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் துரியோதனுக்கு தெரியாது, கிருஷ்ணா பகவான் தெரியாது. பீஷ்மர் சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ தப்பான டெசிஷன் எடுத்துட்ட, பாண்டவர் பக்கம் கிருஷ்ணா இருக்கார், அவர் சாக்ஷாத் பகவான், அவர் எதுத்தெல்லாம் சண்டை போட முடியாது, தோத்துருவேன்னு பீஷ்மர் சொல்லுவார். துரியோதனன் கேட்கவே மாட்டார். ஐ திங்க் மகாபாரதம் அந்த யுத்தம் நடக்கும்பொழுது ஒரு நாள் நைட்டு துரியோதனுக்கே ஒரு மாதிரி பயம் வந்துடும். என்ன இப்படியெல்லாம் நடக்குதே, உண்மையில இவர் கடவுளாக இருப்பாரோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பீஷ்மர் அவ்வளோ சொல்லுவார், கேட்க மாட்டான், உள்ளே ஏறாது. அது ஏன் ஏறாதுங்கிறது பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா பாண்டவரில் விட்டால் தப்பாக நடந்துக்கிட்டான். இப்போ யார் பக்தர்கள்ட்ட தப்பாக நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் புரியாது அவங்களுக்கு. பகவான் புத்தி கொடுக்க மாட்டான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பக்தர்கிட்ட தப்பாக நடந்துக்கூடாது. அதனால தான் ஈவன் திருத்தராஷ்டிரனுக்கும் புரியல. திருத்தராஷ்டிரன் பக்கத்தில் விதுரர் இருக்கார். விதுரர் டெய்லி சொல்லுவார், நீ பண்ணுற தப்புன்னு சொல்லுவார். கேட்க மாட்டார். ஏரில் உள்ள. ஏன்னா அவருக்கு என்னென்னா பாண்டவர்கள் எப்படியே கொண்டுட்டு மொத்தம் சொத்தை எடுத்து பசங்களுக்கு கொடுத்தோன்னு அவருக்கு ஒரு ஆசை. ஸோ பகவான் அந்த புத்தி கொடுக்கல. இந்த ஸ்லோகத்தில் இருக்கு இல்லையா, யோகமாய சமாவிருத்தா, உள்ள அந்த யோகமாய சக்தி யூஸ் பண்ணி அப்படியே ஸ்க்ரீன் போட்டார் கிருஷ்ணா. புரிய வைக்க மாட்டார். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம வாழ்க்கையில் பல பேர் கூட பழகிறோம். யார் பக்தி பண்ணுறாங்க பண்ணலைங்க நமக்கெல்லாம் தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக தான் எல்லாத்துலேயும் பழகணும். ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கும். என் இஷ்டத்துக்கு நான் பிஹேவெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது டேஞ்சரில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். மேபி அவங்க மோசமான நபராக இருந்தால் ஒரு ஹாய் போட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அவங்கள்ட்ட அசோசியேஷன் வச்சுக்க முடியாது அஃப்கோர்ஸ். பட் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இந்த உலகத்தில் நபர்கிட்ட பழகும். ரொம்ப ஜாக்கிரதையாக. இதை நீங்கள் பாகவதம் படிக்கும்போது இது எல்லாமே வரும். எல்லாத்தையுமே ஜாக்கிரதையாக தான் பழகும். ஏன்னா அந்த திருத்தராஷ்டிரா, துரியோதனா, இவங்களுக்கு நல்லது என்ன தான் சொன்னாலும் ஏறலையே, என்ன சொன்னாலும் ஏறல. சில பேர் மட்டும்தான் புரிஞ்சுது. பிரபுபாத் எழுதுறாரு, சில பேருக்கு தான் தெரிஞ்சது இவர் பகவான். குந்திக்கு நல்லா தெரியும், குந்தி மகாராணி தெரியும், பாண்டவருக்கு தெரியும், திரௌபதிக்கு தெரியும், பீஷ்மருக்கு தெரியும், துரோணருக்கு தெரியும். சில பேருக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் ஏதோ மாய வித்தியை காட்டுவார், அவ்வளோதான்ப்பா, ஏதோ மாயை காட்டுவார். மாயாக்கே அதிபதி அவர் மாயாக்கே அதிபதி. அதே கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ நம்மளோட டீலிங்ஸ்னால் அணுகுமுறையா டீலிங். ஸோ நம்ம மற்றவங்களோட எப்படி டீல் பண்ணுறோம், பழகுறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சும்மாலாம் கிடையாது, ரொம்ப பிரச்சனை உள்ள போயிடும். எனிவே அதுக்கு பாகவத்தில் பெரிய கதை, அந்த கதை ஃபுல்லாக சொல்ல, ஒரு 2 லைன்ஸ் சொல்கிறேன். பாகவத்தில் துருவ மகாராஜ், துருவன் சொல்லிட்டு ஒரு ராஜா, அவருக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது அவங்க சின்னம்மா வந்து அவரை திட்டிடுவாங்க. 5 வயசு அவருக்கு, அவங்க சின்னம்மா வந்து திட்டிடுவாங்க. அப்போ அவர் பக்தரும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 5 வயசில் தவம் பண்ணி பகவானே பார்த்துடுவார். 6 மாதத்தில் பகவான் பாப்பா பக்தன் ஆயிடுறாரு.
ஆனால் அவங்க சின்னம்மா அவர் திட்டதுனால அந்த அம்மாவுக்கு மோசமான மரணம் வந்து. ஏன்னா அந்த சின்ன பையனை திட்டாங்க. அவன் அந்த ஒரு தப்பும் பண்ணல, அவர் ஒரு தப்பும் பண்ணல, திட்டுனாங்க. அது யார? அப்போ ஒரு பக்தர் கிடையாது, அதுக்கப்புறம் பக்தரானார். அதுக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு தண்டனை, மோசமான மரணம் வந்து. ஸோ அப்போ நம்மளோட டீலிங்ஸ் இந்த உலகத்தில் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கும். ஏனோ தானோ டீல் பண்ண முடியாது, வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் நமக்கு. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க. அதாவது அவங்க டீலிங்ஸ்னால் என்ன? நடவடிக்கை, கையாளுதல் அல்லது அணுகுமுறை. பகவத்கீதை படிக்கலைன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட எப்படி டீல் பண்ணணும் தெரியாது, நமக்கு தெரியாது. நாட் ஆஃப்ட் அந்த அறிவே நமக்கு இருக்காது. சும்மா ஏனோ தானே நான் பேசுகிறேன், ஏதோ செய்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் இருக்கும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவோம். நான் செய்கிற ஒரு செயலுக்கும் எதிர்விளைவு இருக்குது, அப்படியே வந்து அடிக்கும். தப்பிக்கிறது ஒன்று கிடையாது, நோ எஸ்கேப்பே கிடையாது இந்த உலகத்தில். ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஸோ மகாபாரதம் படிக்கும்போது நமக்கு இதெல்லாம் தெரியும். யார் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க மட்டும்தான் கடைசியில் தப்பிப்பாங்க, மற்றவங்க அப்படியே முடிஞ்சிடும். ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். கிருஷ்ணரே எல்லாரும் புரிஞ்சுக்க முடியல, ஆனால் அந்த கிருஷ்ணா தான் சைத்தன்ய மகாபிரபுவை வந்து இந்த நாமத்தையும் கொடுத்துட்டார். இதை சொல்லு புரிஞ்சுக்குவேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதே மாதிரி நீங்கள் ராமாயணம் படித்தாலும் அப்படி தான். நிறைய பேர் ராமர் வந்து மனுஷன்தான் நினச்சாங்க. சில பேர் தான் தெரியும் அவர் பகவான். மண்டோதரிக்கு தெரியும். மண்டோதரி ஃபஸ்ட் டைம் ராமர் பார்த்தோன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இவரை போய் ஏன்னா மனுஷன் சொன்னீங்க போங்க. மண்டோதரி பார்த்தோன்னு சொல்லுவாங்க. ராவணன் இறந்தோடனே மண்டோதரிக்கு ராமரை பார்ப்பான், இவர் யார மனுஷனுக்கு போய் சொல்கிறது தெரியும் அவங்களுக்கு, அவர் பகவான். விபீஷனுக்கு தெரியும். ஸோ அதனால் விபீஷணன் பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எங்கே தப்பாக பண்ணுறீங்க, எங்கே மோதக்கூடாது அங்கே போய் மோதுற விபீஷணன் சொல்கிற. இன்ஃபேக்ட் ராவணாக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, ஒய்ஃப் மண்டோதரி சொல்லுவாங்க, ஈவன் அவன் இந்திரஜித் அவன் மகன் கூட சொல்லுவான், அப்பா நீங்கள் பண்ணுற தப்பு இருக்குது. அவங்க தம்பி கும்பகர்ணம் சொல்லுவான், நீங்கள் அண்ணா நீ பண்ணுற தப்புன்னு. ஆனால் இவங்க பண்ணுற என்ன தப்புன்னா, அவர் தப்பான வழியில் போகிறான்னு இவங்களுக்கு தெரியும், இவங்களும் பின்னாண்டே போகிறாங்க, தப்புன்னு தெரிஞ்சு போகிறாங்க. அதனால் எங்களுக்கும் பிரச்சனை வருது. ஸோ விபீஷனா சொல்லுவார், இது கம்ப்ளீட்டாக மிஸ்டேக், நான் சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த பகவான் கிருஷ்ணராகட்டும் ராமராகட்டும் நம்ம மாதிரி மனிதன் கிடையாது. அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், ஆனால் ஹரே கிருஷ்ணா சொன்னால் புரியும். நெக்ஸ்ட் பேரை படிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் பதம் 1.8.19 குந்தி தேவியின் வந்தனையில் யோக மாயை எனும் திரையினால் பகவான் மறைக்கப்பட்டிருப்பதாகவும் சாதாரண மக்கள் அவரை புரிந்து கொள்ள முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த யோக மாயை எனும் திரை ஈஷோபனிஷத்திலும் மந்திரம் 15 உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒரு பக்தர் பிரார்த்திக்கிறார், ஹரண்யமயன பாத்திரேன சத்யாஸ்யாபிஹிதம் விமுகம் தத்துவம் பூஷன் அபாவரணு சத்திய தர்மாய திருஷ்டையே. எம்பெருமானே, அகிலங்களை எல்லாம் பராமரிப்பவர் நீரே. உமக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதே அறக்கொள்கைகளில் தலை சிறந்ததாகும். எனவே என்னையும் பராமரிக்குமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். உமது திவ்யமான ரூபம் யோக மாயையினால் மறைக்கப்பட்டுள்ளது. பிரம்மஜோதியே அந்தரங்க சக்தியின் திரையாகும். உமது சச்சிதானந்த விக்கிரகத்தை, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்த ரூபத்தினை காணவிடாமல் என்னை தடுக்கும் இந்த பேரொளியினை தயவு செய்து விளக்குவீராக. ஆனந்தமும் அறிவும் நிறைந்த பரமபுருஷ பகவானின் திவ்ய ரூபம் அவரது அந்தரங்க சக்தியான பிரம்மஜோதியினால் கவரப்பட்டுள்ளதால் அறிவில் குன்றியவர்களான அருவவாதிகள் பரமனை காண முடியாது.
ஸ்ரீமத் பாகவதம் பதம் 10.14.7 பிரம்மா பின்வருமாறு வேண்டுகிறார்: பரமபுருஷ பகவானே, பரமாத்மாவே, இரகசியங்களின் எஜமானரே, உமது சக்திகளையும் லீலைகளையும் கணக்கிட இவ்வுலகில் யாரால் முடியும்? நீர் எப்போதும் உமது அந்தரங்க சக்தியை பெருக்கிக் கொண்டிருப்பதால் உம்மை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. கற்றறிந்த விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் ஜட உலகத்தின் அணுக்களை வேண்டுமானால் கணக்கிட முடியும். ஆனால் தங்களது கண்களுக்கு முன் இருந்தாலும் உமது சக்தியையும் குணங்களையும் அவர்களால் கணக்கிட இயலாது. பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பற்றவர் மட்டுமல்ல, அழிவற்றவரும் அவ்யய ஆவார். அவரது நித்திய ரூபம் அறிவும் ஆனந்தமும் நிறைந்தது. அவரது சக்திகள் அனைத்தும் அழிவற்றவை. ஸோ அந்த பொருளர் படிக்கும்போது குந்தி மகாராணி பற்றியும் வருது. ஸோ பாகவத்தில் குந்தி மகாராணின்னு சொல்கிறாங்க. உங்களை புரிஞ்சுக்க முடியாது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் குந்தி மகாராணி மகாபாரதத்துலேயும் வருது, பாகவத்துலேயும் வரும். குந்தி மகாராணி கிருஷ்ணருக்கு அத்தை முறை ஆகுது. அஃப்கோர்ஸ் அவர் பகவான், பட் அந்த மகாபாரத லீலாவில் அவர் அத்தை பார்த்தீங்கன்னா அவர் கால் விழுந்து கும்பிடுவார். அவர் அத்தையை பார்த்தா கால் விழுந்து கும்பிடுவார். ஆனால் இவங்களுக்கு நல்லா தெரியும், நீ எல்லாமே பண்ணு, பட் பகவான் அப்படின்னு பேசுவாங்க. சாக்ஷாத் பகவான். ஸோ சில பேருக்கு தான் தெரியுது. அதே மாதிரி ஈசோபனிஷத் ஸ்லோகா அது ரொம்ப ஃபேமஸ். ஹிரண்யமயேன பாத்திரேனா சத்யசாபிஹித முகம். ஸோ ஈசோபனிஷத், அந்த உபனிஷத்து ஆக்சுவலி ஒரு நபர். நம்ம உபனிஷத்துன்னு சொல்கிறோம், உபனிஷத்து ஒரு நபர். ஆக்சுவலி அவங்களாம் நபர்கள். நாங்கள் வேதம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களும் நபர்கள். அவங்களாம் நபர்கள் ஆக்சுவலி. ஸோ அந்த உபனிஷத்துலேயும் வருது, அவங்க கிருஷ்ணர்கிட்ட வேண்டுறாங்க, உங்கள் யோகமாயா சக்தினால் எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, அது நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு அவங்க வேண்டுறாங்க. அந்த ஈசோபனிஷத்தில் வரும். இந்த இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்லோகத்தில் அந்த யோகமாயா சமாப்ருதா, அந்த யோகமாயா சக்தி இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவுமே புரியாது. பகவானை பற்றியும் புரிஞ்சுக்க முடியாது, என்னை பற்றியும் எனக்கு தெரியாது, என்னை கல்யாணம் பண்ணவங்களை பற்றியும் தெரியாது, என் குழந்தைங்களை பற்றியும் தெரியாது. ஆனால் பெரிய அறிவாளியை நானாக நினச்சிருப்பேன். அகங்காரம் மட்டும் இருக்கும். இதுதான் உண்மை. ஃபுல்லாக அகங்காரம், ஒன்றுமே எனக்கு தெரியாது. அவங்க எல்லாரும் வேண்டுறாங்க, அந்த யோகமாய சக்தி அது கொஞ்சம் விளக்குங்க, எங்களுக்கு புரியணும்னு கேட்குறாங்க. ஆனால் அது கிருஷ்ணா யார் சரணாகதி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த யோகமாய அந்த ஸ்க்ரீன், அந்த திரை எடுத்துடுவேன். எல்லாம் நமக்கு எதுவும் புரியாது. புரிஞ்சதான் நானாக நினச்சிக்குவேன், ஆனால் ஒன்றும் புரியாது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பேரால் பாகவத்துலேயும் வருது, பகவானோட சக்திகள் இது எப்படி இயங்குது புரிஞ்சுக்கொள்ள முடியாது, டிஃபிகல்ட். அது நிறைய இடத்துல வரும். பிரம்மா சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸோ லாஸ்ட் இன்னொரு ஸ்லோகா பார்த்துட்டு இருக்கோ. नेक्स्ट श्लोक 26. वेदाहं समतीतानि वर्तमानानि चार्जुन भविष्यानि च भूतानि मां तु वेद न कश्चन. மொழிபெயர்ப்பு: அர்ஜுனா, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்கப் போகின்றவை அனைத்தையும் அறிவேன். நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கறிவேன், ஆனால் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை. பொருளுரை. ஓகே, இந்த ஸ்லோகா ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிருஷ்ணர் இங்கே சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வேறு யாரும் சொல்ல முடியாது. கிருஷ்ணர் சொல்கிறார், பாஸ்ட், கடந்த காலத்தில், ஸோ இந்த வார்த்தை நம்மளாம் சொல்ல முடியாது. கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் பவிஷானிச்சா பூதானி, பூதானின்னா எல்லா ஜீவராசிகள். இப்போ நம்ம வீட்டில் ஒரு செடி இருக்குன்னு வைங்க, அந்த செடி, அந்த ஆத்மா போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தால் நமக்கு யாருக்கும் தெரியாது. நாம் என்னவாக இருந்தாலும் நமக்கும் தெரியாது. கிருஷ்ணர் சொல்கிறார் பவிஷானிச்சா பூதானிங்கிறார். இந்த உலகத்திற்கு அத்தனை ஜீவராசிகள் முன்னாடி என்ன பண்ணுச்சு, இப்போ என்ன பண்ணு தெரியும், என்ன பண்ண போகுதுன்னு தெரியுங்கிறார். அது பகவான் தான். சில பேர் நான் தான் கடவுள் நிறைய சுற்றிட்டு இருக்கானுங்க. அவங்க போய் கேளுங்க, உண்மையிலே போன வாரம் நீ என்ன துணி போட்ட, என்ன சாப்பிட்டுன்னு கேளுங்க, தெரியாது.
தெரியாது யாருக்கும். கடவுள் நான் கடவுள் யாராவது சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, இது மாதிரி கரெக்டாக சொல்ல தெரியும். அவங்க அத்தனை பேர்த்தோட பாஸ்ட்டும் தெரியும். பாஸ்ட்னா கடந்த காலம் தெரியும், கண்டிப்பாக தெரியும். இது 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஒருத்த சொல்லுவார் அர்ஜுனர் நம்மளை பார்த்து, எல்லாத்தோட பூர்வ ஜென்மம் எனக்கு தெரியும், என்ன நடந்து தெரியும், ஆனால் என்ன யாரும் தெரியாதுன்றார் கிருஷ்ணரே சொல்கிறார். இங்கே வந்து சொல்கிறார் மாம் துவேத நகஷனா, என்ன யாருக்கும் தெரியாது அர்ஜுனா. ஸோ இன்றைக்கி ஃபேஷனாக போச்சு. ரீசெண்டாக நான் ஒருத்தர் பார்த்தேன், அவர் சொல்கிறார் நீங்கள் எல்லாரும் கடவுள் நானும் கடவுள், அவரே சொல்லிக்கிறார். ரீசெண்டாக ஒரு மாதம் முன்னாடி தான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அப்படியே பப்ளிக்காக சொல்கிறார் நம்ம எல்லாரும் கடவுளுங்கிறோம். கடவுள் ரொம்ப அழகாக இருக்கும், அவர் அழகாகவும் இல்லை. கடவுள் பகவான் அப்படின்னா பல ஐஸ்வர்யங்கள் இருக்கணும், அதில் ஒரு ஐஸ்வர்யம் வந்து அழகு. ஒரு ஐஸ்வர்யம் அழகு. பகவானும் ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ அழகுன்னா மிருகத்துக்கு கூட பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். மிருகம் இருக்கிறியா, அது கூட பிடிக்கும். இது உண்மை. பிருந்தாவன கோலோக பிருந்தாவன் வைகுண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கூட பகவான்னு பிடிக்கும். இப்போ பகவான் ஒரு மாங்காய் மரத்துக்கு அடியில் போய் உட்காந்தாரு வைங்க, அந்த மரம் அப்படியே பெண்டாகி மாம்பழம் கொடுக்கும். ஓகே, இது ரொம்ப ஆச்சரியம். நாமெல்லாம் மாங்காமல் போய் கல் எடுத்து அடிக்கணும், மரத்தை நம்ம எடுக்கணும். அது அப்படி கிடையாது. அந்த மரம் அப்படியே பெண்டாகும். அவர் உட்காந்துருப்பார், அதான் பெண்டாகி அதான் வரும். அது கூட அப்படி ஒரு லவ் இருக்கும். பகவான் அப்படி ஒரு அட்ராக்ஷன், ஈர்ப்பு, ஆகர்ஷனா, ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ சும்மாலாம் கிடையாது. ராமராட்டும் பகவானாட்டும் சும்மாலாம் கிடையாது. அவங்க அழகே வேறு. இதை நீங்கள் ராமாயணம் படிச்சுன்னா ராமரோட ரொம்ப நல்லா வர்ணிப்பாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பார். கிருஷ்ணாவும் அது மாதிரி இருப்பார், சும்மா கிடையாது, ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பான். ஆனால் நான் உண்மையிலே பார்த்துருக்கேன், நான் தான் கடவுள்னு சுற்றிட்டு இருக்கேன். இதெல்லாம் படிக்கணும். இந்த ஸ்லோகா எந்த சாதாரண மனுஷன் சொல்லவே முடியாது. கிருஷ்ணா சொல்கிறார் பவிஷ்யானிச்சா பூதானி, எனக்கு எல்லாமே தெரியும் அர்ஜுனாங்கிறார். எஸ், உண்மை. நீங்கள் மகாபாரதம் படிச்சீங்கன்னா அது ரொம்ப அழகாக வரும். கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், மற்றவங்க யாரும் ஒன்றும் தெரியாது. மொத்தத்தையும் அவரே பண்ணுவார். ஓகே, அந்த பொருளுரை. இங்கே உருவம் அருவத்தை பற்றிய கேள்வி நன்றாக விளக்கப்பட்டுள்ளது. அருவவாதிகள் கூறுவது போல பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபம் பௌதீகமானதாக மாயையாக இருந்தால் உயிர்வாளிகளைப் போல அவரும் தனது உடலை மாற்ற வேண்டியிருக்கும். மேலும் அதன் மூலம் தனது கடந்த கால வாழ்வின் நினைவுகள் அனைத்தையும் இழந்திருப்பார். ஜட உடலில் வசிக்கும் எவரும் தனது முற்பிறவியை நினைவு கொள்ளவோ, எதிர்கால வாழ்வினை முன்னுரைக்கவோ, தனது தற்கால வாழ்வின் விளைவுகளை அறியவோ இயலாது. எனவே அவன் கடந்த நிகழ் எதிர்காலத்தினை அறியாதவன். பௌதீக களங்கத்திலிருந்து விடுபடாத வரை இறந்த நிகழ் எதிர்காலத்தினை எவரும் அறிய இயலாது. கண்டினியூ பண்ணிடலாம். சாதாரண ஜீவாத்மாவைப் போல் அன்றி கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, வருங்காலத்தில் நடக்கப் போகின்றவை ஆகிய அனைத்தையும் முழுமையாக அறிவேன் என்று தெளிவாக கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். 4ஆம் அத்தியாயத்தில் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்ததை அவர் நினைவு கூர்வதை நாம் கண்டோம். ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருப்பதால் கிருஷ்ணர் ஒவ்வொரு உயிர்வாளியையும் அறிவார். ஆனால் அவ்வாறு ஒவ்வொரு உயிர்வாளியிலும் பரமாத்மாவாக வீற்றுள்ள போதிலும், தனிப்பட்ட முறையில் பரமபுருஷ பகவானாக உள்ள போதிலும், சிற்றறிவுடையவர்கள் அருவ பிரம்மனை அறிய முடிந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷராக உணர முடியாது. நிச்சயமாக ஸ்ரீ கிருஷ்ணரது திவ்யமான உடல் அழியக்கூடியதல்ல. அவர் சூரியனை போன்றவர். மாயை மேகத்தை போன்றது. சூரியன், மேகம், பற்பல நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் இருப்பதை ஜட உலகில் நாம் காண முடிகிறது. சில சமயங்களில் ஆகாயத்தில் உள்ள அனைத்தையும் மேகங்கள் தற்காலிகமாக மறைக்கலாம். ஆனால் அத்தகு மறைவு நமது எல்லைக்கு உட்பட்ட பார்வையில் மட்டுமே. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் உண்மையில் மறைக்கப்படுவதில்லை. அதுபோல மாயையையும் பரமபுருஷரை மறைக்க முடியாது. தனது அந்தரங்க சக்தியினால் அவர் சிற்றறிவுடையோருக்கு தோன்றுவதில்லை.
இந்த அத்தியாயத்தின் 3வது பதத்தில் கூறப்பட்டபடி கோடிக்கணக்கான மனிதரில் ஒரு சிலரே தங்களது மனித பிறவியை பக்குவப்படுத்த முயற்சி செய்கின்றனர். அவ்வாறு பக்குவமடைந்த ஆயிரக்கணக்கான மனிதரில் ஒருவரே பகவான் கிருஷ்ணரை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அருவ பிரம்மனையோ இதயவாசியான பரமாத்மாவையோ உணர்வதில் ஒருவன் பக்குவம் அடைந்திருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் ஸ்ரீகிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக உணர்வது சாத்தியமற்றதாகும். ஸோ பகவான் அப்படின்னாலே இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற மாதிரி அவர் எல்லாமே தெரியணும், தெரியாதுன்னு ஒன்று இருக்கக்கூடாது. பகவானை எல்லாமே தெரியணும். இன்னொன்று பகவத்கீதாவில் இந்த அத்தியாயத்தில் இந்த ஃபேமஸ் ஸ்லோகாஸ் எல்லாராலையும் பகவான் அப்ரோச்சும் பண்ண முடியாது. ஸோ ஈவன் தான் பண்ண முடியும், தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங் பண்ணலாம், தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங். ஆனால் மனுஷன் பண்ண மாட்டான், அவன் சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒரு வேளை பண்ணாலும் அந்த முயற்சி பண்ணுறதுல பல கோடியில் எங்கேயாவது ஒருத்தருக்கு தான் இந்த சாஸ்திரம் படிக்கணும், இது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த தெரிஞ்சுக்கணும் ட்ரை பண்ணுற பல கோடியில் ஒருத்தருக்கு தான் புரியும் பகவானே, எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இந்த கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு வந்து ஹரே கிருஷ்ணா கொடுத்து எல்லாருக்கும் ஈஸியாக புரிய வைக்க பார்க்குறாரு. ஸோ ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறது சாதாரணமான காரியம் கிடையாது, இது உண்மை. டெய்லி ஒருத்தர் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா சின்சியர் உட்காந்து சேன் பண்ணாலே பகவான் புத்தி கொடுப்பார், அது நோ டவுட். அது சின்சியராக பண்ணணும். ஜஸ்ட் அந்த மகாமந்திரா எல்லாரும் சொல்கிறாங்க, சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், நாரதர் சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறாங்க. ஜஸ்ட் நாம ஒருத்தர் ஒழுங்காக சொன்னாலே பகவான் அனுகிரகத்தில் புரியும். அப்போ இந்த ஸ்லோகத்தில் முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தை யோகமாயா சமாபிருத்தா அதை ஸ்க்ரீனில் எடுத்துடுவார், எல்லாமே புரியும். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி இந்த கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. சாத் ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்தரங்க சக்தினா ஸோ பகவானுக்கு பல சக்தி இருக்குது. அந்த பல சக்தியை கிளாஸிஃபை பண்ணும்பொழுது அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தத்தஷ்ட சக்தி அப்படின்னு 3ஆக பிரிக்கிறான். நாம் எல்லாரும் ஆக்சுவலாக கிருஷ்ணரோட பர்சனல் சக்திக்கு சம்மந்தப்பட்டவங்க. நம்ம எல்லாரும் அந்தரங்கானா உள்ள கிருஷ்ணரோட பர்சனல் சக்திக்கு நாம் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க. ஆனால் இப்போ விட்டுட்டு வெளியே வந்துட்டேன், அதனால் கஷ்டப்படுறேன். ஜஸ்ட் லைக் ஒரு கோடீஸ்வரன் அப்பா இருக்காங்க, விட்டுட்டு அந்த பையன் எங்கேயாவது போயிட்டான்னு வைங்க, அவன் கஷ்டப்படுவான். அப்பா கூட தான் என்ஜாய் பண்ணான், விட்டுட்டு போயிட்டான். அது மாதிரி நம்ம எல்லாம் பகவானோட அந்தரங்க சக்தி சம்மந்தப்பட்டவங்க. இப்போ நம்ம விட்டுட்டோம், ஸோ கஷ்டப்படுறோம். நம்ம திருப்பி அந்தரங்க சக்தி போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், எப்பவுமே ஹாப்பியாகவே இருப்போம். ஸோ அது சொல்லிப்போம். ஸோ வேறு அவர் வந்து அண்ணனுக்காக சண்டை போட்டாரு. இப்போ அவருக்கு முக்தி சாத்தியமா? ஏன்னா அவர் வந்து பகவானை நினைச்சு தானே இது பண்றாரு. கும்பகர்ணா வந்து உங்களுக்கு தெரியும், ஜயா விஜயா. இன்னொன்று கும்பகர்ணனை ராமர் தான் கொல்றார், அதனால் அவங்களுக்கு கிடைக்கும். பட் அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லெசன் என்னென்னா, அண்ணன் தப்பு பண்ணுறார், தப்பு பண்ண தெரிஞ்சு அவர் சப்போர்ட் பண்ணுறது சரி கிடையாது. அதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய லெசன். சம்டைம்ஸ் நாம் அந்த தப்பு பண்ணுறது இருக்கும். என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப் நான் சப்போர்ட் பண்ணி தான் தீருவேன். நோ, தட்ஸ் ராங். தப்புன்னு சொல்லி ஆகும். என் பையன் நான் சப்போர்ட் பண்ணி தான் தீருவேன். நோ, தப்புன்னு சொல்லணும். என் சொந்தக்காரங்க நான் சப்போர்ட் பண்ணுவேங்கிறது தப்பு, உண்மை சொல்லணும். விபீஷணன் சொன்னார், தப்புன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணல, நீ செய்கிற தப்புன்ட்டே இருந்தார். அதுதான் கரெக்ட்.
ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தப்புன்னு தெரியும் பொழுது சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு தண்டனை உண்டு. ஈவன் நம்மளோட லாஸ்ட் வீக் கூட பேசிகிட்டு இருந்தோம், நம்மளோட இந்தியன் சட்டம் இல்லை, உலகத்திலே சட்டத்தில் அதுக்கு தண்டனை உண்டு. அக்காம்ப்ளிஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் எனக்கு தெரியல. அக்காம்ப்ளிஸ்னால் தப்பு பண்ணுறவங்கள சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு தண்டனை உண்டு. நம்ம இந்தியன் சட்டம் பிரகாரம் அவங்களுக்கு தண்டனை உண்டு, தண்டனை கொடுப்பாங்க. அவங்க நேரடியாக தப்பு பண்ணல, ஆனால் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களையும் ஜெயிலில் போடுவாங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இருக்கு இல்லையா, அவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நேரடி அவங்க கொலை பண்ணல, ஆனால் அது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் 30 வருஷம் 40 வருஷமாக ஜெயிலில் இருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் என்னென்னா, நாம் அந்த பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறேன். என் குழந்த என்ன செஞ்சாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னா அது பைத்தியக்காரத்தம், அது பைத்தியக்காரத்தம் தான். தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். அது அப்பாவை அம்மாவை கூட பிறந்திருக்கலாம், என்னை கல்யாணம் பண்ணவங்களா இருக்கலாம், தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் விடணும்னு சொல்லவில்லை, தப்புன்னு சொல்லி ஆகணும். நீ தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லணும், சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ வேறு ஏதாச்சும் கொஷன்ஸ் இருக்கா? என்ன செஞ்சோட்டு கடன் எப்படின்னா, என்னை பார்த்துருக்கிறதுனால நான் அவங்களுக்கு கடமைப்பட்டவங்க, ஆப்ளிகேட்டடாக இருந்தது. ஓகே, அதை பற்றி கேட்குறாரு. ஏன்னா அதுதான் கொஷனை முடிங்க. அது ஆப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால அவங்க அப்படி சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுறாங்க? இன்னும் சொல்லித்தான் எராடிகேட் இல்லை, உண்மை. நீங்கள் உண்மை பேசல என்ன பிரச்சனை இருக்குது? நோ, சி ஆப்ளிகேஷன். நீங்கள் கர்ணா துரியோதனா தமிழ்நாட்டிலலாம் தப்பாக பேசுகிறாங்க. கர்ணாக்கு என்னென்னா துரியோதன் மேலே ஒரு ஆப்ளிகேஷன், சொத்து கொடுத்தான், அவ்வளோதான். நீங்கள் நல்லா மகாபாரதம் படிச்சிங்கன்னா துரியோதன் பைசா கொடுக்குறாங்க கர்ணனுக்கு, உடனே இவன் பண்ணுற தப்பு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது எப்படி நியாயமாகும்? அது தப்பு தான். கிருஷ்ணர் சொல்ல, உனக்கு வசதி பணம் கொடுத்துருக்காரு, அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் நீங்கள் தலையாடிட்டே இருப்பீங்களா? நோ. உண்மையிலே ஃப்ரெண்ட் அப்படின்னா சொல்லணும், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க சொல்லணும், அதுதான் ரியல் ஆப்ளிகேஷன். நீ காசு கொடுத்ததுனால நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன் பின்னாடியே இருப்பேன், பைத்தியக்காரத்தான் அது. கர்ணாட்ட நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய லெசன் என்னென்னா, கர்ணா பண்ண மிகப்பெரிய தப்பு சப்போர்ட்டிங் துரியோதனா. சும்மா காசு கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணாலும் கம்முன்னு இருப்பீங்களா என்ன? தமிழ்நாட்டில் பைத்தியக்காரத்தான் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, ஒழுங்காக புரிஞ்சுக்கல. கர்ணா பிக்கெஸ்ட் மிஸ்டேக் அது. சேலை பிடிச்சி இழுக்கிறான், ஒரு பெண்ணோடது சப்போர்ட் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் விடுங்க, நாம் அந்த தப்பு பண்ணுறோம், அது நாம் பண்ணக்கூடாது. உண்மைன்னு சொல்லிடணும், அவ்வளோதான். டசன்ட் மேட்டர் யாராக இருந்தால் என்ன, பட் பாலிஷ்டாகவும் சொல்லலாம், பட் சம்டைம்ஸ் ரஃபான்னு சொல்லி ஆகணும். தப்புன்னா தப்பு தான், இது தர்மம் கிடையாதுன்னு சொல்லி ஆகணும், யாராக இருந்தாலும் சொல்லி ஆகணும். ஒருவேளை நான் சொல்லலைன்னா எனக்கு பிரச்சனை இருக்கே, அது என்னை யார் காப்பாற்றுவா? என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. சொல்லுங்கள். என்னன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டா ஓய்வில்லை, செய்தன்றி கொண்ட மகர்ஸ், இதை எப்படி எடுத்துக்கணும்? என்னன்னா, கிராட்டிடியூடுங்கிறது ஒருத்தங்களுக்கு இருக்கணும். இல்லை, அது இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான நன்றி இல்லைன்னு, அந்த கிராட்டிடியூடாக இல்லைன்னா அது தப்புன்னு சொல்லி அந்த பொருள் சொல்லி. ஓகே, ஸோ கிரேட்ஃபுல்னஸ், கிராட்டிடியூட் தமிழ் என்ன? கிராட்டிடியூட். உண்மை பேசுகிறது தாங்க உண்மையான கிரேட்ஃபுல்னஸ். நீங்கள் ஒருத்தர் தப்பு பண்ணுறாருன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அது தர்மம் கிடையாதுன்னு சொல்கிறது தான் உண்மையிலே கிரேட்ஃபுல்னஸ், நன்றி. சப்போர்ட் பண்ணுறது சரி வராது, அது சரி வராது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்டர்னு வைங்க, பேஷண்ட் வராரு, சொந்தக்காரு, அவனை எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, வியாதியே இல்லை அப்படின்னா நான் ஏமாத்துறேன். உங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னு சொல்லணும், இல்லை சொன்னால் கவலைப்படுவாரேன்னா
கவலையாக இருக்கலாம், பட் உண்மை சொன்னால் தானே அவர் ப்ரிப்பேர் ஆவார். பிபி இருக்கா, பிபி இருக்குன்னு சொல்லணும். இல்லை பிபின்னு சொன்னால் கவலைப்படுவார், அவர் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. உண்மையான உதவி நீங்கள் உண்மை பேசுறது தான். ஸோ கிரேட்ஃபுல்லாக இருக்குன்னு வேதம் சொல்லுது, பட் இந்த மாதிரி கிரேட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். இது அதர்ம பாதை. விதுரர் பாருங்க சொல்லிட்டார் இது ராஜாட்டே. இத்தனைக்கும் திருத்தராஷ்டிரா வந்து விதுரன் நல்லா பார்த்துக்கிட்டார், இது உண்மை. விதுரன் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார். விதுரன் தான் சொல்ல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நாயினே திட்டுவார், நாயினே திட்டுவார். அப்புறம் தான் அவருக்கு உரைக்கும், ஏன்டா இப்படி, சரி ரொம்ப தேங்க்ஸ். ஸோ விதுராட்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த ரியல் கிரேட்ஃபுல்னஸ், உண்மை பேசுவார் அப்படின்னு அவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. உண்மை சொல்லி நம்ம ஈவன் நம்ம குழந்தையாகவே இருக்கலாம், தப்பு பண்ணுறாங்கன்னா தப்புன்னு சொல்லி தான் ஆகணும். அவங்களுக்கு கவலையை வந்தால் வந்துட்டு போட்டோம், தப்பு தப்பு தான், அது என் குழந்தைங்கிறத நான் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி உலகத்தில் அது நடக்குது, நான்லாம் பார்க்குறேன். உண்மை சம்பவம் சொல்கிறேன். எங்கள் காலேஜில் ஒரு பொண்ணு கொஞ்சம் தப்பெல்லாம் பண்ணிடுச்சு. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்க. அவர் சொல்கிறார், என் பொண்ணு பர்சனல் என்ன வேணாலும் பண்ணும், அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க அப்பந்தான் எதிரி அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு எதிரான அவங்க அப்பா தான். அவங்க அப்பா சொல்கிறார், என் பொண்ணு என்ன வேணாலும் பண்ணு, டோன்ட் கொஷன், ஒழுங்காக மார்க் எடுக்கலையே அது மட்டும் பேசுங்க, மற்றதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. சரி எப்படியோ போங்க அப்படின்னா அவங்க பொண்ணு என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. என் குழந்தை நான் சப்போர்ட் பண்ணுவேன், நோ, தப்புன்னு தப்புன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா அவங்க வாழ்க்கையும் போயிடும், இவங்க வாழ்க்கையும் போயிடும். நோ டவுட், அதில் சந்தேகம் கிடையாது. உண்மை பேசணும். எனிவே டெம்பரரி தானே, போகணும். சரி, அப்படி நான் தர்மத்தை விட்டுட்டா, வேதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, தர்மோ ரக்ஷித ரக்ஷிதா. யார் தர்மத்தை காப்பாற்ற பார்க்குறாங்களோ தர்மம் அவனை காப்பாற்றிடும், இது வேதம் சொல்கிறேன். அப்படி தர்மத்துக்கு விருத்தமாக நடந்து அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையா? அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அது எப்படி முடிய தான் போகுது, இப்போ முடியும், இட்ஸ் ஓகே. அப்படி தர்மத்துக்கு விருத்தமாக வாழ்ந்து நான் என்ன சாதிக்க போகிறேன்? இட்ஸ் நெக்ஸ்ட் குவெஸ்சன். என்ன சாதிக்க போகிறேன்? ஒன்றும் இருக்காது. இப்போ நான் சொன்னாலே ஒரு பொண்ணு என்னோடய ஸ்டூடெண்ட், அந்த பொண்ணுக்கு ஹெல் ஆஃப் டைம் லைஃப்பில் அப்பா சப்போர்ட் பண்ணுறாரு. என் பொண்ணை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுங்கள், அது ஒன்றும் தப்பு மேலே தப்பு பண்ணும். இப்போ ஊரே வந்து அவங்க அப்பாவை திட்டுவாங்க, அதுவும் நடக்குது. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிறபடி உறவு முறிஞ்சிருமானா மேபி நடக்கலாம், நடந்தால் நடந்துட்டு போகுது. ஏன்னா எப்படியும் கட்டாக தான் போகுது. இட்ஸ் அ டெம்பரரி ரிலேஷன்ஷிப். அதுக்காக நான் தர்மத்தை நான் வந்து விட முடியாது, தர்மத்தை விடக்கூடாது. ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், யார் தர்மத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கணும் ஸ்லோகா இருக்குது. உண்மையிலே தர்மம் கடைப்பிடிக்கும்போது, உண்மை பேசும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு நல்லது நடக்கும். ரிலேஷன்ஷிப்ஸில் ப்ராப்ளம் வரலாம், நான் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்காக தர்மத்தை விட்டேன், என் வாழ்க்கை போயிடும், 100% போயிடும். திருத்தராஷ்டிரன் லைஃப்பில் நம்ம தான் பார்க்கணும். திருத்தராஷ்டிரன் தர்மத்தை கடைப்பிடிக்கலை, மொத்த ஃபேமிலி இறந்துட்டாங்க, 100 பசங்க செத்துட்டாங்க, கடைசியில் ஒன்றுமே இல்லை. ஸோ வேறு questions இருக்குல்ல? வேறு ஸ்லோகா சம்மந்தப்பட்டது ஜென்ரல் கொஸ்டின்ஸ் ஏதாவது? ஒரு இடத்துல நீங்கள் துருவ மகாராஜ் சொன்னீங்க, சின்னமாக வந்து காட்டு காமிச்சிட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொன்னதுனால தானே அவருக்கு பக்தி பண்ணுன்றதே வந்து அது எப்படி பாதகமான செயலாக அந்த இடத்துல வரலாம். அவர் அது பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டார். கிருஷ்ணாவுடைய லீலையில தானே அது அப்படி கிருஷ்ணா லீலையில சொல்றாங்களோ இல்லையோ, பட் பக்தி பண்றதுக்காக அவங்க ஹெல்ப் பண்றாங்க தானே. ஸோ சி
நான் எப்படி ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னு ஒன்று இருக்கு. துருவ மகாராஜ் எல்லாம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் அவர் அவங்க சின்னம்மா மேலே துவேஷமெல்லாம் கிடையாது. அவர் காட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க சின்னம்மா காலால் விழுந்து கும்பிடுவார். நீ என்னை திட்டுன அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டார். துவேஷம் கொஞ்சம் கூட கிடையாது. காலில் விழுந்து கும்பிடுவார். அவங்க அம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுப்பாரோ சின்னம்மாவுக்கு அதே மரியாதை கொடுத்தார். ஆனால் பகவான் விடல. கிருஷ்ணர் ஒரு கணக்கு இருக்கு, பகவான் விடல. ஆனால் இவருக்கு துவேஷம் கிடையாது. ஆனால் பகவானுக்கு அது பிடிக்காது. எப்படி சொல்லலாம்? ஸோ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்தில் டீல் பண்ணும்போது யார் எப்படி இருப்பாங்க தெரியாது. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பக்தராக இருந்தாலும் சரி, பக்தர் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி. நாஸ்திகவாதியாக இருந்தாலும் நீங்கள் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். நாஸ்திகனாகவே இருக்கட்டுமே, அட்லீஸ்ட் மரியாதை, ஹியூமன் பீயிங், ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடலாம். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சே ஒரு வணக்கம் போட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தான். ஹரே கிருஷ்ணா. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஜென்ரல் கொஷின்ஸ் வேறு? ஓகே, அனௌன்ஸ்மெண்ட்ஸ்.